सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 27/10/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு கேள்வி திருத்துதல் மற்றும் உவமானம் கூறுதல் காரணமாக முயற்சி செய்வதில் தொய்வு நிலை. இன்று பாப்தாதா எல்லைக்கப்பாற்பட்ட மலர் தோட்டத்தை ஒவ்வொரு மலருக்குள் ரூபம், வண்ணம் மற்றும் நறுமணம் எவ்வளவு இருக்கிறது என்று விசேஷ ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தார். ரூபம் என்றால் சாக்கார சொரூபத்தில் கண் மற்றும் தோற்றத்தில், அதாவது முகத்தில் பிராமணத்தன்மையின் மற்றும் ஃபரிஷ்தா தன்மையின் சிரேஷ்ட பங்கு உள்ள ஆத்மா என்ற நினைவின் போதை மற்றும் குஷி பிரத்யக்ஷ ரூபத்தில் எவ்வளவு தென்படுகிறது. வண்ணம் என்றால் நிரந்தரமாக தந்தையின் தொடர்பினால் ஏற்பட்ட பிரபாவம், அதாவது எப்பொழுதும் துணைவன் ஆவதற்கான பிரபாவம் எவ்வளவு ஏறி இருக்கிறது. நறுமணம் என்றால் எப்பொழுதும் ஆன்மீக உள் உணர்வு மற்றும் பார்வையை எதுவரை கடைபிடித்திருக்கிறார். ஒவ்வொருவரிலும் இந்த 3 விசேஷங்களை பார்த்தோம். இந்த விசேஷத்தை பார்த்து கொண்டே இன்னொரு விசித்திரமான விசேஷத்தையும் பார்த்தோம். அப்படி என்ன பார்த்தோம் என்றால், எந்த விசேஷ மலர்கள் மேல் பாப்தாதாவின் பார்வை இருக்கிறதோ, ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் பொலிவும் இருக்கிறதோ, அவர் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார். அனைத்து பிராமண பரிவாரத்தின் அன்பும் இருக்கிறது. அவரது லட்சியமும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு அடியும் அதிவேகமுடையதாக இருக்கிறது. ஆனால் சில நேரம் இந்த ரூபத்தில் தென்படுகிறார்கள். மேலே என்ன வர்ணனை செய்தோமோ, சிறிது நேரத்திற்கு பிறகு தந்தையின் பார்வையில் இருக்கக்கூடியவர்களின் மேல் மாயாவின் ராயல் ரூபத்தின் பார்வை விழும் காரணத்தால் ரூபம், வண்ணம் மாறிவிடுகிறது. பலமான அடி விழுவதால் யதார்த்த மார்க்கத்திற்கு பதிலாக வீணான மார்க்கத்தில் அதிவேகத்தில் செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். ஃபரிஷ்தா தன்மையின் போதைக்கு பதிலாக மற்றும் ஈஸ்வரிய குஷிக்கு பதிலாக அநேக விதமான அழியும் போதையும் கூடவே சாதனங்களின் ஆதாரத்தினால் பிராப்தியாகி இருக்கும் குஷி மற்றும் போதையில் மூழ்கி போய் விடுகிறார்கள். எப்பொழுதும் தந்தையின் தொடர்பின் வண்ணத்திற்கு பதிலாக, அதாவது ஒரு தந்தையின் ஆதாரத்தை எடுப்பதற்கு பதிலாக அவ்வப்பொழுது ஆத்மாக்களையே சாக்கார ஆதாரமாக ஆக்கிவிடுகிறார்கள். அதாவது அவர்களுடைய தொடர்பின் பிரபாவத்திலேயே மூழ்கி விடுகிறார்கள். இதில் கூட பெரும்பான்மையான குழந்தைகளில் ஒரு விஷயம் தென்பட்டது. பெரும்பான்மையோர் இந்த பிராமண வாழ்க்கையின் தொடக்கத்தில், அதாவது முதலில் எப்பொழுது தந்தை மூலமாக தந்தையின் அறிமுகம், ஞானத்தின் பொக்கிஷம் பிராப்தியாகிறது, தன்னுடைய பிறப்புரிமை தெரிய வந்துவிடுகிறது, நினைவு மூலம் அனுபவம் பிராப்தியாகிறது, துக்கம் சுகத்தில் மாறிவிடுகிறது, அமைதியின்மை அமைதியாக மாறிவிடுகிறது, மேலும் அலைந்து திரிவது முடிவடைந்து விடுகிறது, புகலிடம் கிடைத்து விடுகிறது. அந்த தொடக்கத்தின் நிலையை மிக நல்ல தீவிர ஊக்கம் உற்சாகம் உடையவராக, குஷியில் ஆடக்கூடியவராக, சேவையில் இரவையும் பகலையும் ஒன்றாக ஆக்கக்கூடியவராக, சம்பந்தம் மற்றும் உடலின் உணர்வுகளை மறப்பவராக, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேவைக்கு தகுதியான ஞானம் நிறைந்த மற்றும் சக்தி நிறைந்தவராக தானும் அனுபவம் செய்கிறார். மற்றும் மற்ற பிராமணர்களும் அவரை அந்த மாதிரியே அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் தொடக்கத்திற்கு பிறகு எப்பொழுது மத்திய காலத்தில் வருகிறார்கள் என்றால், தான் செய்யும் முயற்சியில், தன்னுடைய சேவையில் குஷி மற்றும் ஊக்கத்தில் திருப்தியாக இருப்பதில்லை. முதலில் அப்படி இருந்தது, இப்பொழுது ஏன் இப்படி? முதலில் இருந்த ஊக்கம் எங்கே சென்றுவிட்டது?
என்று தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். முதலில் இருந்த குஷி ஏன் மறைந்துவிட்டது? ஏறும் கலைக்கு பதிலாக நின்றுவிட்ட நிலை ஏன் வந்தது? ஞானம் மிகவும் ஆழமானதாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. சேவைக்கான சாதனமும் அதிகமாக பிராப்தி ஆகின்றன. இருந்தும் முன்பு இருந்த மாதிரியான அனுபவத்தை ஏன் ஆவதில்லை? ஏன் செய்வதில்லை? பெரும்பான்மையோரின் இந்த அனுபவமாக பார்த்தோம். இதற்கான காரணம் என்ன? எப்பொழுது சேவையில் மற்றும் பிராமண பரிவாரத்தின் நெருக்கத்தில் மற்றும் சேவை மூலமாக பிரத்யக்ஷ பலனாக என்ன கிடைக்கிறதோ அதிலிருந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லைக்குட்பட்ட பொசிஷனில் வந்துவிடுகிறார்கள் என்பதை காரணமாக பார்த்தோம். தனக்கு சமமான ஏதாவது உடனிருக்கும் சேவாதாரிகளை மற்றும் நெருக்கத்தில் வரும் தன்னுடன் இருப்பவர்களை ஆப்போசிஷன் ஆக்கிவிடுகிறார்கள். அதாவது எதிர்க்க தொடங்கி விடுகிறார்கள். ஏதாவது ஸ்தூல சால்வேஷன் பெறுவதில் ஈடுபட்டு விடுகிறார்கள். அதாவது சால்வேஷனின் ஆதாரத்தில் சேவை மற்றும் முயற்சி செய்கிறார்கள். ஏதாவது கேள்வி மற்றும் திருத்துதல் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். மேலும் பின்பு வேறு யாருடைய உதாரணம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதாவது மற்றவர்களின் உவமானத்தினால் தன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்படுத்த தொடங்கிவிடுகிறார்கள். இந்த 5லிருந்தும் ஏதாவது ஒரு தவறான மார்க்கத்தை கடைபிடித்து விடுகிறார்கள். எப்பொழுதும் தபஸ்வி ஆகி தன்னுடைய ஈஸ்வரிய பிராமணத்தன்மையின் அனைத்தையும் தியாகம் செய்த பொசிஷனில் நிலைத்திருங்கள் என்று தந்தை கூறினார். ஆனால் எல்லைக்குட்பட்ட பொசிஷனாகிய நான் அனைவரையும் விட அதிக சேவைக்கு தகுதியானவன், திட்டமிடும் புத்தி உள்ளவன், கண்டுபிடிப்பவன், செல்வத்தினால் சகயோகம் செய்பவன், இரவு பகலாக உடலை சேவையில் ஈடுபடுத்துபவன், அதாவது கடுமையான உழைப்பாளி அல்லது இன்சார்ஜ் ஆவேன். அந்த மாதிரி அநேக விதமான எல்லைக்குட்பட்ட பெயர் புகழின் தலைகீழான பொசிஷனை பிடித்து விடுகிறார்கள். அதாவது யதார்த்த லட்சியத்தை விட்டு விலகி வீணான மார்க்கத்தில் அதிவேகமாக செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். நீங்கள் சால்வேஷன் ஆர்மி, மீட்பு படை என்று தந்தை கூறினார். அதாவது மற்ற ஆத்மாக்களுக்கு சால்வேஷன் கொடுப்பதற்காக இருக்கிறீர்கள் என்பதாகும். ஆனால் எல்லைக்குட்பட்ட சால்வேஷனாகிய இந்த சாதனம் இருந்தது என்றால் சேவை செய்வோம். முதலில் சாதனம் கொடுங்கள், பின்பு சேவை செய்வோம். சாதனத்தையும் சேவைக்காக இன்றி தன்னுடைய சுகத்திற்காக கேட்கிறார்கள். ஒருவேளை இது செய்யப்பட்டது என்றால் மிகுந்த சேவை செய்ய முடியும். அதிகப்படியான அன்பு மரியாதை கொடுக்கப்பட்டால், அதிகப்படியான உபச்சாரம் செய்யப்பட்டால், மேலும் விசேஷமாக தன்னுடைய பெயர் எடுக்கப்பட்டால், இந்த விதமான சால்வேஷனின் ஆதாரத்தில் தன்னுடைய முயற்சியை செய்ய தொடங்கிவிடுகிறார்கள். எனவே ஆதாரம் தவறாக இருக்கும் காரணத்தால் அவர்களுக்கு என்னுடைய முன்னேற்றம் அனுபவம் ஆவதில்லை. மாயா மேல் ஆப்போசிஷன் செய்யுங்கள் என்று பாபா கூறினார். ஆனால் மாயாவோடோ நண்பர்களாகி விடுகிறார்கள். அதாவது ஈஸ்வரிய சம்பிரதாயத்திற்கு பதிலாக அசுர சம்ஸ்காரம் என்ற அசுர சம்பிரதாயத்தில் இவர் இப்படி செய்கிறார் என்றால் நான் இதைவிட அதிகமாக செய்து காண்பிப்பேன். இவர் சேவைக்கு தகுதியானவர் என்றால் நானும் சேவைக்கு தகுதியானவன்தான் என்று ஒவ்வொருவரையும் ஆப்போசிஷன் எதிர்ப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் முன்னுக்கு இருக்கிறார் என்றால் நான் ஏன் பின்னுக்கு இருக்க வேண்டும்? நான் குப்தமான முயற்சி செய்பவன், என்னை தெரிந்து கொள்ளவே இல்லை. மேலும் பொறுப்பில் இருக்கும் டீச்சரை விடவும் நான் மிகுந்த சேவைக்கு தகுதியானவன். டீச்சருடனும் ஆப்போசிஷன் செய்கிறார்கள். நீ அனுபவி அல்ல, நானோ அனுபவி. நீ படிக்காதவள், நானோ படித்தவள். அப்படி ஒவ்வொருவரையும் ஆப்போசிஷன் செய்வதினால் தன்னுடைய நிரந்தரமான சிரேஷ்ட பொசிஷனை இழந்து விடுகிறார்கள். அவர்களுக்குள் ஆப்போசிஷன் இருக்கும் காரணத்தால் மாயாவோடு ஆப்போசிஷன் செய்வதில் பலகீனமானவராக ஆகிவிடுகிறார்கள். அதாவது வெற்றியடைபவர் ஆக முடிவதில்லை. இந்த விதமாக குவெஸ்டின், கரெக்ஷன் மற்றும் கொட்டேஷன் கொடுப்பதிலோ மிகவும் திறமைசாலியாக வக்கீல் மற்றும் ஜட்ஜ் ஆகிவிடுகிறார்கள். தந்தைக்கும் கரெக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தன்னைத்தானே விடுவித்து கொள்வதற்காக, அதாவது தன்னுடைய தவறை மறைப்பதற்காக கொட்டேஷன் கொடுப்பார்கள். என்னை விட பெரிய மகாரதியும் அந்த மாதிரி செய்கிறார்.
இந்த பிரச்சனை மேல் இன்னாருக்கு பாப்தாதாவும் அந்த மாதிரி கூறினார். எனவே நானும் அந்த ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொண்டேன். இந்த தேதியில் முரளியில் இந்த விஷயம் கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் நான் இதை செய்கிறேன். நேரம் மற்றும் சூழ்நிலையை பார்ப்பதில்லை, ஆனால் வார்த்தையை பிடித்து கொள்கிறார்கள். இதே தவறுகளின் காரணமாக ஒரு தவறு மூலம் அநேக தவறுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அலட்சியத்தின் சம்ஸ்காரமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முயற்சி செய்வதின் வேகம் தீவிரமான நிலையிலிருந்து மத்தியமாகி விடுகிறது. மாஸ்டர் திரிகாலதர்ஷி என்றால் 3 காலங்களையும் தெரிந்தவர்கள் நீங்கள் என்று தந்தை கூறினார். இந்த தாரணையை கடைபிடிக்கும் காரணத்தால் தன்னை திருத்துவதற்கு பதிலாக மற்றவர்களை திருத்திக் கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களை திருத்துவதில் தந்தையோடு உள்ள தொடர்பை துண்டித்து விடுகிறார்கள். எனவே சக்தியற்றவர்களாக இருக்கும் காரணத்தினால் குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். சுகம், சாந்தி மற்றும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தின் புகலிடம் தென்படுவதே இல்லை. மற்றவர்களின் சிந்தனை பறக்கும் பட்டத்தை போல் எடுத்துச் செல்கிறது. புரிந்ததா? இந்த விஷயங்களில் வரும் காரணத்தால் தொடக்கத்தில் என்ன போதை மற்றும் குஷியின் அனுபவம் இருந்ததோ அது முடிவடைந்து விடுகிறது. எனவே இந்த 5 விஷயங்களிலிருந்து ஏதாவது ஒரு தவறான மற்றும் வீணான மார்க்கத்தில் சென்று நேரத்தை வீணாக்கவோ இல்லையே என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். பிறகு தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். பிறகு ஏறும் கலையின் பக்கம் செல்ல ஆரம்பிப்பீர்கள். அந்த மாதிரி பெரும்பான்மையான ஆத்மாக்களின் அனுபவத்தை பாப்தாதா பார்த்தார். இப்பொழுது மேலாவின் இறுதி என்றால் முடிவில் கடைசி ஆகுதியை போடுங்கள். அதாவது நிரந்தரமாக தன்னை சக்திசாலியாக ஆக்குங்கள். ரிசல்ட்டையோ கூறுவோம் இல்லையா? அப்படி தற்சமயத்தில் முயற்சி செய்பவர்கள் சென்று கொண்டிருக்கும் போதே நின்று விடுவதின் செய்தியை கூறினோம். இனிமேல் பரிவர்த்தனை பூமியின் பரிவர்த்தனையை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ளுங்கள். இதைத்தான் மேலாவை கொண்டாடுவது, அதாவது தன்னை நிரம்பியவர் ஆக்குவது என்று கூறுவது. நல்லது. அந்த மாதிரி ஒரு நொடியில் உறுதியான எண்ணத்தினால் தன்னை மாற்றம் செய்யக்கூடிய, தன்னுடைய உள் உணர்வு மூலமாக சூழ்நிலையை சதோப்பிரதானமாக ஆக்கக்கூடிய, மேலும் பார்வையாலேயே நன்மை செய்யக்கூடிய, அந்த மாதிரி தந்தையின் நிரந்தர துணைவர்கள், சகயோகி மற்றும் சக்திசாலி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். சில முக்கிய சகோதர சகோதரிகளுடன் மகாதானி மற்றும் வரதானி தான் மகாரதி. பிரம்மா பாபாவிற்கு சமமாக மகாரதிகள் கூட தந்தைக்கு சமமாக தன்னை கருவி மட்டும்தான் என்று அனுபவம் செய்கிறீர்களா? அவர்களில் நான் என்ற உணர்வு இருக்காது என்று இதுதான் மகாரதிகளின் விசேஷம் ஆகும். நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் மற்றும் சேவாதாரியாக இருக்கிறேன் என்ற இந்த இயற்கையான சுபாவம் இருக்கும். சுபாவத்தை உருவாக்க வேண்டியதில்லை. சுபாவ வசமாகி எண்ணம், வார்த்தை மற்றும் காரியம் தானாகவே நடந்து கொண்டிருக்கும். மகாரதிகளின் ஒவ்வொரு காரியத்திலும் உலக நன்மைக்கான பாவனை தெளிவான ரூபத்தில் தென்படும். அதனுடைய நடைமுறை நிரூபணமாக ஒவ்வொரு விஷயத்திலும் மற்ற ஆத்மாக்களை முன்னேற்றம் செய்விப்பதற்காக முதலில் நீங்கள் என்ற பாடம் அவர்களிடம் மிக உறுதியாக இருக்கும். முதலில் நான் என்பது இருக்காது. நீங்கள் என்று சொல்வதினாலேயே அந்த ஆத்மாவிற்கு நன்மை ஏற்படுவதற்கான காரணமானவராக ஆகிவிடுவார். அந்த மாதிரி மகாரதி யாருக்கு அந்த மாதிரி உயர்ந்த பாவனை மற்றும் அப்படிப்பட்ட உயர்ந்த சுபாவம் இருக்கிறதோ அவர்தான் தந்தைக்கு சமமானவர் என்று வர்ணனை செய்யப்படுகிறார். மகாரதி என்றால் மகாதானி. தன்னுடைய நேரத்தின், தன்னுடைய சுகத்தின், சாதனங்களின், தன்னுடைய குணங்களின் மற்றும் தான் பிராப்தி செய்திருக்கும் அனைத்து சக்திகளையும் மற்ற ஆத்மாக்களின் முன்னேற்றத்திற்காக தானம் செய்பவர். அவரைத்தான் மகாதானி என்று சொல்வது. அந்த மாதிரி மகாதானியின் எண்ணம் மற்றும் சொல் இயல்பாகவே வரதானத்தின் ரூபம் ஆகிவிடுகிறது. எந்த ஆத்மாவிற்காக என்ன எண்ணம் வைப்பார்களோ அல்லது என்ன வார்த்தை கூறுவார்களோ அது அந்த ஆத்மாவிற்காக வரதானம் ஆகிவிடும். ஏனெனில் மகாதானி என்றால் தியாகம் மற்றும் தபஸ்யா நிரம்பியவராக இருப்பது. இதே காரணமாக தியாகம், தபஸ்யா மற்றும் மகாதானத்தின்
உடனடி பலனாக அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் வரதான ரூபம் ஆகிவிடுகிறது. எனவே மகாரதியின் மகிமையாக மகாதானி மற்றும் வரதானி என்று வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகாரதிகளின் குழு லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸின் காரியம் செய்யும். அந்த மாதிரி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? அந்த மாதிரி குழு தயாராவது என்றால் வெற்றி முழக்கம் ஏற்படுவது, அதன் பின்பு ஐயோ ஐயோ என்று அலறுவது, இந்த காட்சி கூட அதிசயமானதாக இருக்கும். ஒரு பக்கம் மிக அதிகமான ஐயோ ஐயோ என்று அலறுவது மற்றும் மற்றொரு பக்கம் ஆஹா ஆஹா என்ற வெற்றி முழக்கமிடுவது. நல்லது. வரதானம்: எப்பொழுதும் நிரம்பிய நிலையின் அனுபவம் மூலமாக வளைந்திருக்கும் பாதையை நேராக ஆக்கக்கூடிய சக்தி அவதாரம் ஆகுங்கள். எப்பொழுதும் சக்தியின், குணத்தின், ஞானத்தின், குஷியின் பொக்கிஷத்தினால் நிரம்பியவராக இருந்தீர்கள் என்றால் நிரம்பிய நிலையின் போதை மூலம் வளைந்த பாதையும் நேராக ஆகிவிடும். ஒருவேளை காலியாக இருந்தீர்கள் என்றால் குழியாகிவிடும். மேலும் குழியில் விழுவதினால் காயம் ஏற்படும். யார் பலகீனமானவராக மற்றும் காலியாக இருக்கிறாரோ அவர்களுக்கு எண்ணங்களின் காயம் ஏற்பட்டு விடுகிறது. சக்தி அவதாரம் என்றால் வளைந்திருப்பதை நேராக ஆக்கும் கான்ட்ராக்டை எடுப்பவர். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுப்பவர் ஒரு பொழுதும் பாதை வளைந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. யாராவது ஒருவர் கீழே விழுந்தார் என்றால் கவனத்தின் குறைவு அல்லது புத்தி நிரம்பியிருக்கவில்லை என்பதாகும். ஸ்லோகன்: ஆன்மீக அன்பை தாரணை செய்பவர்தான் ஆன்மீக ரோஜா மலர் ஆவார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।